எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் நியூ புக் அப்புறம் ஓல்டு புக் இந்த ரெண்டுக்குமே டெஸ்ட் பேட்ச் தனித்தனியாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இது நியூ புக்குக்கான டெஸ்ட் பேட்ச்சு, இது ஓல்டு புக்கான டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல். ஸோ இப்போது நியூ புக் டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல் வைஸாக தான் டெஸ்ட் இருக்கும். இயல் வைஸ்னாலும் உங்களுக்கு ஷெடியூலில் எப்படி டாபிக் கொடுத்துருக்காங்களோ அந்த ஷெடியூல் வைஸ் தான் டெஸ்ட் நடக்கும். அதே மாதிரி தான் ஓல்டு புக்குக்குமே 6ல் 9 இயல் இருக்குது ஓல்டு புக்கில். அதே மாதிரி நியூ புக்லையுமே 9 இயல் இருக்குது. அந்த 9 இயலில் உள்ள கண்டென்ட்லேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்போம். சிலபஸ் வைஸாக கொஷின் இருக்கும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் ஆட் பண்ணியிருப்போம். இந்த டாபிக் என்னென்னா நம்ம சோர்ஸ் கொடுத்துருவோம் இந்த டாப்பிக்கு. அதில் உள்ளதை நீங்கள் படிச்சுட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சொல்லும் பொருளும் இருக்குன்னா அதுக்கு தனியாக பிடிஎஃப் கொடுப்போம், அதுலேருந்து படிக்கணும். இயல் 1ன்னா ஸ்கூல் புக்கில் உள்ள இயல் 1ல் சிலபஸ் வைஸாக உள்ளதை படிக்கணும். அதே மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா டாபிக் கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம பிடிஎஃப் கொடுத்துருவோம். நீங்கள் ஸ்கூல் புக்கில் உள்ளதை படிக்கணும். ஸ்கூல் புக்குக்குமே லிங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். இங்கே உங்களுக்கு இயலில் உள்ளது சிலபஸ் வைஸாக ஒவ்வொரு இயர்லையும் நீங்கள் டெஸ்ட்டுக்கு படிச்சுக்க வேண்டியதான். ஸோ 6ல் ஒரு 10 டெஸ்ட் இருக்கும். நியூ புக்லேயும் சரி ஓல்டு புக்லேயும் சரி. 7த்லேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இந்த ஷெடியூல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமாக இப்போது நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா 73 டெஸ்ட் இருக்குது. லாஸ்ட்டாக ஃபுல் ரிவிஷன் 3 அக்டோபர் 15ஓட முடியும். அதே மாதிரி ஓல்டு புக்கில் மொத்தமாக டோட்டலாக உங்களுக்கு 85 டெஸ்ட் இருக்குது. ஸோ இப்படி தான் டெஸ்ட் உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருவோம். அந்த ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். நியூ புக்கில் எப்படி டெஸ்ட் நடக்கும், ஓல்டு புக்கில் எப்படி டெஸ்ட் நடக்கும்னா ரெண்டுக்குமே வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும். தனித்தனி குரூப் இருக்கும், செப்பரேட் குரூப். நியூ புக்குக்கு தனியாக, ஓல்டு புக்கு டெஸ்ட் பேட்சுக்கும் தனியாக 2 குரூப் இருக்கும். நியூ புக்கில் ஜாயின் பண்ணுறவங்க தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம், ஓல்டு புக்குக்கும் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும். டெஸ்ட்டு லிங்க்கும் பிடிஎஃப்பும் உங்களுக்கு கொடுப்போம். படிக்கிறதுக்கு புக் லிங்க் கொடுப்போம். இப்போ 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் இயர்னா 6 புக் லிங்க்கு கொடுத்துருவோம். அதில் ஃபஸ்ட் இயரில் நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். லிங்க் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணும்போது உங்கள் ஸ்கோர் அதிலே பார்த்துக்கலாம். அதே மாதிரி பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜில் ஆன்சர் கீ இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்யூச்சர் யூஸ்க்கு பிடிஎஃப் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து புக் லிங்க்கும் கொடுத்துருவோம் படிக்கிறதுக்கு. இதில் நியூ புக்கு கொடுத்துருக்க டாப்பிக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம். அதில் உள்ளதை படிச்சுட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். லிங்க் எப்போ டெஸ்ட்டு டைம் என்ன அப்படின்னா லிங்க் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. 8 PM அனுப்பிடுவாங்க டெஸ்ட் டேட்டுக்கு. அதுக்கு அப்புறம் நீங்கள் எப்போ வேணால் அட்டன் பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஓப்பனில் தான் இருக்கும். எப்போ வேணால் அட்டன் பண்ணிக்கலாம். லிங்க் நீங்கள் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு முன்னாடி லிங்க் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணால் தான் ரேங்க் லிஸ்ட்டு கொடுப்போம். அதில் உங்கள் நேம் அப்படிங்கிறது வரும். ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரணும் அப்படின்னா நீங்கள் லிங்க் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிடணும் அடுத்த டெஸ்ட்டுக்கு முன்னாடியே. ஸோ இப்படி தான் டெஸ்ட் நடக்கும். நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் தமிழில் பொறுத்த வரைக்கும் நியூ புக்கில் 50 கொஷின் இருக்கும், ஓல்டு புக்கில் 40 கொஷின் இருக்கும். இப்போ இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நியூ புக் டெஸ்ட் பேட்சுக்கு உங்களுக்கு ஃபீஸ் 500 ரூபி, ஓல்டு புக் டெஸ்ட் பேட்சுக்கு 300 ரூபி. ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் 700 ரூபி. டோட்டலாக 800ல் 100 ரெடியூஸ் பண்ணி 700க்கு நீங்கள் ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா மார்ச் 12ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கணும். எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு இப்போ கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். பே பண்ணுற நம்பர் 8608636341. இதில் பே பண்ண முடியலாட்டியும் டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு பே பண்ணலாம். இது வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு தமிழ் பேட்ச் அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். வேறு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அடுத்து குரூப் 1க்காக டெஸ்ட் பேட்ச் ஹிஸ்ட்ரி மட்டும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு செப்பரேட்டாக மார்ச் 15ல் ஸ்டார்ட் ஆகுது. பாலிட்டி டெஸ்ட் பேட்ச் மார்ச் 20ஆம் தேதி. எக்கனாமி டெஸ்ட் பேட்ச் மார்ச் 24ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம தமிழ்நாடு ஸ்கீமு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் பிடிஎஃப் கொடுக்குறோம். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கொடுக்குறோம். அதை பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இப்போது ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட்டு தான் ப்ரொவைட் பண்ணுவோம். அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.